Students, 12th computer science book la 4th chapter algorithmic strategies la shorting technique la இப்போ நம்ம பார்க்க போற topic selection short. The selection short is a simple sorting algorithm that improves on the performance of bubble sort by making only one exchange for every pass through the list. This algorithm will first find the smallest element in the array and swap it with the element in the first position of an array. Then it will find the second smallest element and swap that element with the element the second position, and it will continue until the entire array is sorted in respective order. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஷார்ட்டிங் என்ன அப்படின்னா பபுள் ஷார்ட்டிங் பார்த்தோம். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா டூ எலமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு லெஸ் தெனாக இருக்கிறது ஸ்வாப் ஆகிட்டு முன்னாடி வந்துடும். கிரேட்டர் தெனாக இருக்கிறது என்ன ஆகும்னா அப்படியே ஸ்வாப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பபுள் ஷார்ட் நம்ம பார்த்தோம். அதில் வந்து டூ எலமெண்ட்டாக தான் எடுத்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து செலெக்ஷன் ஷார்ட் அப்படிங்கிறது. செலெக்ஷன் ஷார்ட்னா என்ன பண்ணுன்னா என்டையர் அரே ஃபுல்லாமே என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்ப்போம். இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அது வந்து என்ன ஆகும்னா இன்டெக்ஸ் வேல்யூ 0ல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கு அடுத்தது இன்டெக்ஸ் வேல்யூ 1லேருந்து என்ன பண்ணுவோம், அந்த ஃபுல் அரேவும் செக் பண்ணிவிட்டு எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அது கொண்டு வந்து இன்டெக்ஸ் 1ல் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செலெக்ஷன் ஷார்ட்னு சொல்கிறோம். என்டையர் அரேயில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கொண்டு வந்து ஆர்டராக ஷார்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். This algorithm repeatedly select the next smallest element and swap it into the right place for every pass. Hence it is called selection sort. Okay, so ஒரு அல்காரிதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டையர் அரேவையும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அதில் ஸ்மாலஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைன் பண்ணி கொண்டு வந்து ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஷார்ட் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஷூடோ கோட் இங்கே கொடுத்துருக்காங்க. Start from the first element, example index 0. We search the smallest element in the array and replace it with the element in the first position. Okay, so அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது என்ன ஆகும், அந்த அரே ஃபுல்லாக வந்துட்டு அது சர்ச் பண்ணி பார்க்குது. அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னவோ அதை கொண்டு வந்து இண்டெக்ஸ் 0ல் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணி வைக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன பண்ணும், அது கொண்டு வரும். நெக்ஸ்ட் நவ் வி மூவ் ஆன் டு த செகண்ட் எலமெண்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் எங்கே மூவ் பண்ணும், செகண்ட் எலமெண்ட் பொசிஷனுக்கு வந்து அது மூவ் பண்ணும். அண்ட் லுக் ஃபார் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் த சப் அரே ஃப்ரம் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டு ஸ்டில் த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சப் அரே. ஸோ அந்த சப் அரேயில் என்ன பண்ணும், லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் சர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்ட்டு கொண்டு வந்து என்ன பண்ணும், இண்டெக்ஸ் 1ல் கொண்டு வந்து அது ஸ்டோர் பண்ணும். Now replace the second smallest identified in step 2 at the second position in the original array are also called first position in the sub array. ஸோ அப்புறம் என்ன ஆகும், அந்த சப் அரேயில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னவோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணும், செகண்ட் பிளேஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். இந்த ப்ராசஸ் வந்து அந்த அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் முடிகிற வரைக்கும் என்ன ஆகும், ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ரிப்பீட்டட் அன்டில் த அரே இஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட்டட். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த அரேவை ஷார்ட் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். லெட்ஸ் கன்சிடர் an array with the values 13, 16, 11, 18, 14, 15. ஸோ ஒரு அரே எடுத்துக்கிறோம், அதோட வேல்யூஸ் வந்து 13, 16, 11, 18, 14, 15 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். below we have a pictorial representations of how selection sort will sort the given array. ஸோ அப்போ வந்து செலெக்ஷன் ஷார்ட்டோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இனிஷியல் அரே என்ன இருக்குது அப்படின்னா 13, ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன 13, 16, 11,
18, 14, 15 இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது. ஸோ இந்த என்டையர் ஹோல் அரேவும் அதை செக் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்ன 11. ஸோ அந்த 11ன்றது எங்கே வரும் அப்படின்னா இன்டெக்ஸ் வேல்யூ 0க்கு வந்துட்டு வந்துடும், ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்துடும் அட் த எண்ட் ஃபர்ஸ்ட் பாஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாஸோட எண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 11 அப்படிங்கிறது வந்து இன்டெக்ஸ் 0க்கு வந்துடும். ஸோ இந்த 13ன்ற வேல்யூ என்ன ஆகும், இங்கே வந்துடும். 11 இருந்ததுலேயே அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாஸில் என்டையர் இதுவும் செக் பண்ணி பார்க்கும்போது அரேவையும் செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இதில் 13. ஸோ அப்போ அந்த 13ன்றது எங்கே வந்துடுச்சு, செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா அடுத்த தேர்ட் பாஸில் பார்க்கும்போது என்டையர் ப்ரோக்ராம் இது அரேவையும் பார்க்கும். ஸோ அந்த அரேவில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன 14. ஸோ அப்போ இங்கே இருக்கிற இந்த 14 என்ன ஆகும், இந்த தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 18, 16, 15 இருக்குது. அதுக்கடுத்த பாஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ 11, 13, 14 வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த அரேயில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன 15. ஸோ இந்த 15ன்றது என்ன ஆகும், ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்துருச்சு. அதுக்கடுத்த பாஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரேயில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது 16 தான் அதுக்கடுத்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ 16ன்றது என்ன ஆகுது, இங்கே ஃபிஃப்த் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் பிளேஸில் இருக்கிற 18 அப்படியே வந்து நமக்கு ஆர்டராக அது வந்து என்ன ஆகிடுது, ஷார்ட் ஆகிடுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். பபுள் ஷார்ட்ன்றது டூ எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி ஷார்ட்டிங் பண்ணும். இது வந்துட்டு செலெக்ஷன் ஷார்ட் அப்படிங்கிறது என்டையர் அரேவில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கொண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் அந்த மாதிரி என்ன ஆகும் ஒவ்வொன்றா செக் பண்ணி ஷார்ட் பண்ணுறது என்ன சொல்கிறோன்னா செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து insertion short. Insertion short is a simple sorting algorithm. It works by taking elements from the list one by one and inserting them in their correct position into a new sorted list. This algorithm builds the final sorted array at the end. This algorithm uses n-1 number of passes to get the final sorted list as per the previous algorithm as we have discussed. ஓகேவா? ஸோ இந்த இன்சர்ஷன் ஷார்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா 1 by 1 தான் வந்துட்டு என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணும். அப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், கரெக்ட் பொசிஷன் நியூ ஷார்ட்டட் லிஸ்ட். ஒவ்வொரு இதுலையும் என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அந்த இன்சர்ட் பண்ணுற வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து அது கரெக்டான ஆர்டரில் என்ன ஆகும், ஒரு அசெண்டிங் ஆர்டரில் வந்து அது என்ன பண்ணும், அரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணுறது தான் நம்ம இன்சர்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கான சூடோ கோட் கீழே கொடுத்துருக்காங்க. சூடோ ஃபார் இன்சர்ஷன் short. Step 1, if it is the first element it is already sorted. Okay, so first element என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிக் நெக்ஸ்ட் எலிமெண்ட், அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த எலிமெண்ட் அது எடுத்துக்கும். Step 3, compare with the all elements in the sorted sublist. ஸோ அந்த எடுத்துக்கிட்டு இருக்க அந்த 2 எலிமெண்ட்டில் என்ன பண்ணுவோம், அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அது வந்து முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் பிக் வேல்யூ என்ன ஆகும், அப்படியே ஸ்வாப் ஆகிடும். Shift all the elements in the sorted sublist that is greater than the value to be sorted. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூலாம் முன்னாடி வந்துடும், கிரேட்டஸ்ட் வேல்யூலாம் என்ன ஆகும்னா அப்படியே கிரேட்டர் வேல்யூ அரேஞ்ச் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸ்டெப் 5, இன்சர்ட் த வேல்யூ. அப்போ புதுசாக இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணும். அது கிரேட்டராக இருக்கும்போது அதே பிளேஸில் இருக்கும். ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், அப்படியே கரெக்ட் பிளேஸ்க்கு வந்து அது என்ன ஆகும், ஸ்வாப் ஆகிடும். ரிப்பீட் அன்டில் லிஸ்ட் இஸ் ஷார்ட்டட். ஸோ இந்த இது எப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த நம்ம கொடுத்துருக்குற கிவன் லிஸ்ட் வந்து ஷார்ட் ஆகிற வரைக்கும், அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 44, 16, 83, 7, 67, 21, 34, 45, 10 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அசியூம் 44 இஸ் ஷார்ட்டட். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 44 என்ன பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டட் 16. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், 16 வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது 16ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்கே வந்துருச்சு, 44 கிரேட்டர் வேல்யூ இங்கே அரேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு.
நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டட் 83. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 83 வந்து இன்சர்ட் பண்ணுறோம். 83 இன்சர்ட் பண்ணும்போது 16, 44, 83 அப்படின்னு அரேஞ்ச் ஆகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு 7 இன்சர்ட் பண்ணுறோம். 7 இன்சர்ட் பண்ணும்போது 7ன்றது தான் இருக்கிற வேல்யூலே என்ன அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ 7 வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன, 67 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ 67ன்றது எங்கே வரும், 44க்கும் 83க்கும் இடையில் வரும். ஸோ அப்போ இங்கே 44க்கும் 83க்கும் இடையில் என்ன ஆகுது, 67 அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 21 இன்சர்ட் பண்ணுறோம். 21ன்றது 16க்கு அப்புறம் வரும் இல்லையா. ஸோ 7, 16, 21. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அதோட ஆர்டரையும் அது என்ன பண்ணிக்குது, கரெக்ட் பண்ணிக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சர்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி எல்லா வேல்யூ என்ன ஆகுது, ஒவ்வொன்றா இன்சர்ட் ஆகிட்டு கடைசியாக நமக்கு 7, 10, 16, 21, 34, 44, 45, 67, 83 இந்த மாதிரி நமக்கு ஷார்ட் ஆகிட்டு நமக்கு அரேயோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சர்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். பபிள் ஷார்ட்னும்போது 2 எலமெண்ட், செலெக்ஷன் ஷார்ட்னா அந்த அரேவோட என்டையர் எலமெண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு லோயஸ்ட்டாக இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அப்படியே ஸ்வாப் ஆகும். இன்சர்ஷன் ஷார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆர்டரை அந்த ஆர்டரையும் கரெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் என்னதுன்னா இன்சர்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். At the end of the pass, the insertion sort algorithm gives the sorted output in ascending order as shown below. ஸோ கடைசியாக நமக்கான அவுட்புட் எப்படி வரும், அசெண்டிங் ஆர்டரில் தான் நமக்கு கிடைக்கும். 7, 10, 16, 21, 34, 44, 45, 67, 83 இந்த மாதிரி நமக்கு இந்த ஆர்டரில் கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. Next topic, dynamic programming. Dynamic programming is an algorithmic design method that can be used when the solution to a problem can be viewed as a result of a sequence of decisions. Okay, so ஒரு டைனமிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அல்காரிதமிக் டிசைன் மெத்தடில் எதை சொல்கிறோன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ், அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னா சீக்வன்ஸாக வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு ப்ராப்ளத்தோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கும்னா சீக்வன்ஸாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் is similar to divide and conquer method. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், டிவைட் அண்டு கேன்கியர் மெத்தட். டிவைட் அண்ட் கேன்கியர் என்னென்னா ஒரு ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணி அந்த சப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மூலிமா என்ன பண்ணலாம், அந்த கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்கறது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கேன்கியர் அப்படின்னு சொல்கிறோம். த கிவன் ப்ராப்ளம் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் and yet smaller possible sub problem. Okay, ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு கிவன் ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணி ஸ்மாலர் ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா சப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Dynamic programming is used to whenever problem can be divided into smaller sub problem. ஸோ வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணி சப் ப்ராப்ளமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் தேர் ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்டு டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் இதோட ரிசல்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் த சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ்டு வே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு இந்த சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். Next, every inner sub problem dynamic algorithm will try to check the results the previously solved sub problem. The solutions of overlapped sub problem are combined in order to get the better solution. So இந்த ஒரு சப் ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற அந்த சப் ப்ராப்ளத்தோட அந்த சொல்யூஷன் கூட என்ன பண்ணிக்குதுன்னா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பெட்டர் சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆர்டர்லேயே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம்.
மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். அந்த சப் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை என்ன பண்ணுறோம்னா கம்பைன் பண்ணி அந்த கிவன் ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப்ஸ் டு do dynamic programming. The given problem will be divided into smaller overlapping sub-problem. So, ஒரு given problem-த்தை நம்ம என்ன பண்ணுறோம், divide பண்ணுறோம் sub-problem-ஆ. And optimum solutions for the given problem can be achieved by using the results of smaller sub-problem. ஓகேவா, ஸ்மாலர் சப் ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன எதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். டைனமிக் அல்காரிதம் யூசஸ் மெமரைசேஷன். ஸோ டைனமிக் ப்ராப்ளம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரைசேஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். Memorization or memorizations is an optimization techniques. Memorization or memorization is an optimization techniques used primarily to speed up computer programming by sorting the results of expansive functions calls and returning the cached results when the same input occur again. ஓகேவா, ஸோ இந்த மெமரைசேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோட இது வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்பீட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா சேம் இன்புட்ஸை திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த எக்ஸ்பென்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது மூலிமா அதோட ஸ்பீடை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மெமரைசேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். Next topic, Fibonacci series. An example, Fibonacci series அப்படின்னா என்னென்னு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே C++ல பார்த்துருக்கோம். இப்போ Fibonacci series generates the subsequent number by adding two previous numbers. ஓகேவா, Fibonacci series அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட ஸ்டார்டிங் வேல்யூ 0 and 1 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்கிற 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த சீரியஸில் இருக்கிற 2 வேல்யூஸை என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி, ஸோ இந்த ஆர்டரில் அப்படியே ஆட் பண்ணி வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா Fibonacci series அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ Fibonacci series generates the subsequent number by adding two previous number. So Fibonacci series start from 2 numbers. என்னென்ன வேல்யூவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், before 0 and before 1. The initial values, okay, so initial values நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா 0 and 1. Initial values of before 0 and before 1 can be taken as 0 and 1. So first element, second element நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 0 and 1 வந்து எடுத்துக்கிறோம். Fibonacci series satisfies the following conditions. கீழே கொடுத்துருக்காங்க. FIFO-n அப்படின்னா எந்த டேர்ம் வரைக்கும் நம்ம Fibonacci series வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா n அப்படிங்கிறது. ஸோ அப்படி கொடுக்கும்போது FIFO-n-1 ப்ளஸ் FIFO-n-2 அந்த மாதிரி சீரியஸில் என்ன பண்ணுவோம், ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுக்கும். Hence a Fibonacci series for the n value 8 can look like this. இதோட 8ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா FIFO-வோட அந்த டேர்ம் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 8 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதோட இது அவுட்புட் என்ன மாதிரி இருக்குன்னா இப்போ FIFO-8ன்னும் போது 0 1 நெக்ஸ்ட் வந்து 1 2. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா 0 and 1 இனிஷியல் வேல்யூ, ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 1 + 1 2 கிடைக்கும். 1 + 2 3, 3 + 5 8, 5 + 8 13. ஸோ இந்த சீரியஸில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். Fibonacci iterative algorithm with a dynamic programming approach. The following example shows a simple dynamic programming approach for the generations of Fibonacci series. இதோட ஸ்டெப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதோட இனிஷியல் வேல்யூ என்ன F0 அப்படிங்கிறது வந்து 0 அப்படின்னு, F1 வந்து 1 அப்படின்னு கொடுத்துரும். இப்போ ஸ்டெப் 1ல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வேல்யூஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். print the initial value Fibonacci
F0 and F1. Step 2 calculate the Fibonacci. F1 be equal to F0 plus F1. Step 3 என்ன ஆகும், F0 வேல்யூ வந்து அசைன் ஆகும். F1 வந்து F1B அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வேல்யூ வந்து என்ன ஆகும், அசைன் ஆகும். Print the next consecutive value of Fibonacci F1B. Next step go to step 2 and repeat until the specified number of term generated. ஸோ நம்ம என்ன டேர்ம் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் என்ன ஆகும், அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஜென்ரேட் Fibonacci series up to 10 digits, the algorithm will generate the series as shown below. கீழே வந்து கொடுத்துருக்காங்க, டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ன்னு கொடுக்கும்போது 0 + 1 1 1 + 1 2 2 + 1 3 3 + 5 8 3 + 2 5. next என்ன ஆகும், 3 + 5 8 5 + 8 13. next 8 + 13 21 21 + 13 34 34 + 21 55. ஸோ இந்த டேர்மில் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா Fibonacci series. இது ரொம்ப இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் வந்து வாங்கலாம். இதோட வந்து இந்த யூனிட் வந்து நமக்கு முடியுது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.